வணக்கம் தமிழ் மக்களே. இன்னைக்கு சமூக வலைதளத்துல பரபரப்பா பேசப்படுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அஇஅதிமுகவோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ 2026 தான். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கதாநாயகனை அஇஅதிமுக இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க முதல் கட்சியா. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அஇஅதிமுக அறிவிச்சிருக்கிற எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பத்தி பார்க்கலாம் வாங்க. முதல் திட்டம் குடும்ப விலக்கு திட்டம். இந்த திட்டத்துப்படி ஒவ்வொரு குடும்ப அட்டை வச்சிருக்கிற குடும்பத்துக்கும் மாதம் தலா 2000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும். தற்போது கொடுத்துட்டு இருக்கிற 1000 ரூபாய 2000 உயர்த்தி கொடுக்கறதா அஇஅதிமுக அறிவிச்சிருக்கிறாங்க. இரண்டாவது, அனைவருக்கும் இலவச பஸ் பயண திட்டம். அதாவது இதுக்கு முன்னாடி அரசாங்கம் தற்போது மகளிருக்கு மட்டும் இலவச பேருந்து திட்டம் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அதை ஆண்களுக்கும் விரிவுபடுத்தி அஇஅதிமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது திட்டம் அம்மா இல்லம் அல்லது அம்மா வீடு கட்டும் திட்டம். இந்த திட்டத்துப்படி நகரத்திலேயோ கிராமத்திலேயோ எங்க இருந்தாலும் அவங்களுக்கு இலவசமா வீடு வழங்குற மாதிரியான திட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கிராமப்புறமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இடம் வாங்கி சொந்தமா வீடு கட்டி தரப்படும். அதே நகரமா இருந்தா அவங்களுக்கு அபார்ட்மெண்ட்டுகள் கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ஸ்பெஷலா ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு அவங்களோட மகன்களுக்கு கல்யாணமானா அவங்களுக்கு தனியா வீடு கட்டி தரப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான்காவது திட்டமா கிராமப்புற வேலை வாய்ப்பை தற்போது இருக்கிற 125 நாளில் இருந்து 150 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஐந்தாவது திட்டமா அம்மாவுடைய இருசக்கர வாகனம் திட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. சுமார் 5 லட்சம் பேருக்கு ரூபாய் 25,000 மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மகளிருக்கு. புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய 109வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இந்த திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல இது பெரும் பேசு பொருளாயிருக்கு. ஆனா போக போக தான் தெரியும் அஇஅதிமுகவோட தேர்தல் அறிக்கை வெல்ல போகுதா அப்படிங்கறத பத்தி. பார்க்கலாம். வணக்கம் மக்களே.